இங்க கார்த்திகோடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை தாங்க முடியாம மனநிலை பாதிக்கப்பட்டு கை கால் வேலை செய்யாம அவன் கேர்ள் ஃபிரெண்டோட நினைப்பால பைத்தியம் போல தெரிய ஆரம்பிச்சிடான். கார்த்திக் மீரான்ற ஒரு பொண்ணை 8 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிருப்பான். அப்போ ஒரு நாள் மீரா அவ தங்கச்சியை கூட்டி கார்த்திக பார்க்க வருவா. வந்ததும் மீராவுடைய தங்கச்சி கார்த்திக் கிட்ட மாமா எனக்கு வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அக்கா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் என்னைய வண்டி ஓட்ட விடுங்க கார்த்திக் கிட்ட கெஞ்சி கேக்குறா. கார்த்திக்கும் வேணான்னு சொல்லி பாக்குறான். மீராவும் இது மெயின் ரோடா இருக்கு, இந்த இடத்துல வேணா, நான் உனக்கு வேற ஒரு இடத்துல வண்டி ஓட்ட சொல்லி தரேன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா மீராவுடைய தங்கச்சி விடாம கார்த்திக் கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அதனால கார்த்திக்கும் வேற வழி தெரியாம மீரா கிட்ட வண்டி சாவியை வாங்கி மீராவுடைய தங்கச்சி கிட்ட கொடுக்குறான். மீராவுடைய தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமா அந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் கார்த்திக்கு போன் கால் வந்துருது. அப்போ ஆப்போசிட்ல ஒரு வேன் வேகமா வருது. மீராவும் அவ தங்கச்சி கிட்ட வண்டியை ஓரத்துல போய் நிப்பாட்டுன்னு சொல்றா. மீராவுடைய தங்கச்சிக்கு ஓட்ட தெரியாம வேகமா வந்த அந்த வேன் மேலேயே மோதி 2 பேரும் கீழே விழுந்துறாங்க. அதுல மீராவுடைய தங்கச்சி லேசான காயத்துல தப்பிச்சா. ஆனா மீரா பேச்சு மூச்சு இல்லாம அடிபட்ட ரத்தத்தோட உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அத பார்த்ததும் கார்த்திக் ஓடி வந்து மீராவை தூக்கி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றான். டாக்டர்ஸ் இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜா இருக்கு, மீராவை காப்பாத்த முடியுமா தெரியல, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லி மீராவை ஐசியூ வார்டுல வச்சிராங்க. 1 மாசம் ஆகியும் மீராவால குணமாகி ஹாஸ்பிடல்ல இருந்து வர முடியல. ஆபரேஷன் செலவுக்கு காசு நிறைய ஆகுறதுனால வீட்டுக்கு தனி கேன் போட்டு கல் சுமக்கிற வேலைன்னு கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பார்த்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்கா. சாப்பாடுமே வெறும் பிரெட் மட்டும் தான் சாப்பிடுறா. ஆனா மீரா 5 மாசம் கழிச்சு இறந்து போயிரா. அவளுடைய இறப்பை தாங்க முடியாம கார்த்திக் அந்த ஹாஸ்பிடல்ல கை கால் விளங்காம வாய் இழுத்து பைத்தியமா ஆகிறா. ஆனா வருஷம் அவளுடைய நினைவு நாளை மறக்காம மீராவுடைய தங்கச்சி கார்த்திக்க வீல் சேர்ல வச்சு அவ கல்லறைக்கு கூட்டிட்டு போய் விடுறா.